பேராசை மிக்க மிசரின் மீட்பு. ஒரு காலத்தில் ஒரு ஏழை தனது செல்வத்தை பதுக்கி வைத்து அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மறுத்தார். அவர் ஒவ்வொரு இரவும் தனது நாணயங்களை எண்ணி தனது செல்வம் வளர்வதை மகிழ்ச்சியுடன் பார்ப்பார். ஒரு நாள் ஒரு ஏழை பிச்சைக்காரன் அவரது வீட்டு வாசலுக்கு வந்து உணவு மற்றும் தங்குமிடம் கேட்டு வந்தான். ஒரு நாணயத்தை கூட விட்டுக் கொடுக்க விரும்பாத துயரக்காரன் அவரை திருப்பிவிட்டான். பசியுடனும் குளிருடனும் பிச்சைக்காரன் வெளியேறினான். அதே நேரத்தில் துயரமானவர் தனது செல்வத்தில் தொடர்ந்து மகிழ்ந்தார். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஏழைகளின் செல்வம் அவர்களின் பளபளப்பை இழக்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அவரது பளபளப்பான நாணயங்கள் கரை படக்கத் தொடங்கின. மேலும் அவரது தங்கக் குவியல்கள் அவரை எடை போடுவது போல் தோன்றியது. தனது பேராசை தன்னை தனிமையாகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் விட்டுவிட்டது. தனது செல்வத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். இறுதியில் உண்மையான மகிழ்ச்சி செல்வத்தை பதுக்கி வைப்பதிலிருந்து அல்ல, ஆனால் தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலிருந்து வருகிறது என்பதை துயரமானவர்கள் கற்றுக்கொண்டனர். எனவே அவர் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கத் தொடங்கினார். கருணையின் செயலில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் கண்டார்.